பொட்டுமாமா நீ எந்த மொழியில பேசலையோ அதே மொழியில தான் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ பேசினாரு. அதுக்காக அவனை கைது பண்ணுவியா? போலீஸ் அடிக்கிறான், பொய் வழக்கு போடுகிறான், குண்டர் சட்டம் ஏறுகிறான் என்பதற்காக திமுக அடங்கி போயிருக்கானா? 100 கோடி முருகன் சொத்தை 2 பேர் ஆட்டே போட்டான். அவனை கைது பண்ண வக்கீல்ல சப்ரிஜிஸ்டர் மணிகண்டன் நான் அந்த இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணி தரல, 3 மாசத்துக்கு முன்னாடியே பாலச்சந்திரன் என்ற சப்ரிஜிஸ்டர் அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படி நீதிமன்றம் சொல்றான். அவனை கைது பண்ண வக்கீல்ல டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆபீசர் அக்யூஸ்டா சேர்க்கல, பதிவுத்துறை ஐஜி டிஐஜிக்கு நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணல. ஆனா அவசரமா மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அதிரடி கைது. ஏன்? இந்த 100 கோடி ரூபாய் பிரச்சனையை திசை திருப்பதற்கு டைவர்ட் பண்றதுக்காக நீ அவசரமா கைது பண்ண. இதே போலதான் அவசரமாக வினோத் சூர்யாவை இரவாக கைது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவரை நீதிமன்றத்தில் நிப்பாட்டினீங்க. என்னாச்சு? டிஃபமேஷன் சூட், அவதூறு வழக்குல போலீஸ் கைது பண்ணக்கூடாது. பிலோ 7 இயர்ஸ் பனிஷ்மென்ட்னா போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாது. போலீஸ் என்ன பண்ணலாம்னா விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் ஒண்ணு கொடுக்கலாம். ஆனா அது மீறியும் அதிகாரத்தை வச்சுன்னு வினோத் சூர்யாவை கைது பண்ணி நீதிபதி கிட்ட நிறுத்துறீங்க. நீதிபதி என்ன சொன்னாரு? என்னங்க கேஸ் இது? இவ்வளவு செக்ஷன் போட்டீங்க, பிரேமா பேசி அஃபென்ஸ் மேலோட்டாவல எதுக்காக இவ்வளவு செக்ஷன் போட்டீங்க? ஐபிசி பிஎன்எஸ் 192 353 1A 353 2 பிஎன்எஸ் 192 தரவத்தை தூண்டுவதா பேசுவது, எழுதுவது, பதிவிடுவது. 353 1A பொது அவதிக்கு குந்தகம் விளைவிப்பது. 353 2 இரண்டு பிரிவிலேயே மோதலை ஏற்படுத்துவது. எங்க பண்ணாத வினோத் சூர்யா எதுவுமே பண்ணல, ஒரு பதிவு போட்டான், அவரை நீதிமன்றத்தில் நிப்பாட்டிங்க. நீதிபதி என்ன பண்ணாரு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்து தலையில நறுக்கு கொடுத்து விட்டாரு. என்ன கேஸ்ங்க இது? அவதூறு வழக்குனா டெவலப்மென்ட் சூட்டா ஃபைல் பண்ணீங்க, எதுக்கு இவ்வளவு செக்ஷன் போட்டீங்கன்னு சொல்லி நீதிபதி கொட்டு வச்சாரு. நீங்க எம்எல்ஏ கைது பண்ணாலும் இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஒட்டுமாவா ரொம்ப ஆர்வத்தில் ஆடாத. ஆர்வத்தால் ஐந்தனுடைய தான் நிறைய பேர் உலக வரலாற்றை கொஞ்சம் படி. ஜெர்மனியில் ஹிட்லர் வீதியில் வீழ்த்தப்பட்டார், உகாண்டாவில் இடியமன் வீதியில் வீழ்த்தப்பட்டார், இத்தாலியில் முசோலின் வீதியில் வீழ்த்தப்பட்டார், ஸ்பெயினில் பிராங்கோ வீதியில் வீழ்த்தப்பட்டார், சிலிப்பில் பிச்சாட்டோ வீதியில் வீழ்த்தப்பட்டார். நீயும் வீதியில் வீழ்த்தப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை.